செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து டிவிகே கட்சியில் இறந்ததுக்கப்புறம் கட்சியில் வந்து ஒரு பெரிய முடிவுகளை அவரால் எடுக்க முடியல. புஷன் வந்தும் அவரை தாண்டி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நம்ம நியூஸ் சேனல்லாம் இந்த பேப்பர்லாம் போட்டு நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இப்போ அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாரு. நிறைய பேர் சொல்ற விஷயம் அவர் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாரு, தப்பா போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. அவர்லாம் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து எப்படி ஒரு ஒரு அனுபவமும் இல்லாம ஒரு கட்சியில போய் சேர்ந்தாரு அப்படின்னு நிறைய ட்ரோல். அதே வந்து இவர் வேற கட்சியில சேர்ந்தாருன்னா இதை பத்தி பேசிக்க மாட்டாங்க. விஜய் கட்சியில போய் சேர்ந்தா மட்டும்தான் நிறைய பேசுறாங்க. அப்படின்ற போது இதெல்லாம் நடக்க விஷயம் தான். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயமா நம்மளால எடுத்துக்கூடாது. இது வந்து எல்லாமே இப்போ விஜய் என்ன பண்ணாலுமே உங்க குறை சொல்ற கூட்டம் இருக்கும். அதாவது நம்ம இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இதுக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணினா கண்டிப்பா கிடையாது. அவருக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு பாருன்னா அதெல்லாம் கிடையாது. கட்சி உள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதாங்க. எல்லா கட்சியும் ஒரு சில பிரச்சனை இருக்கும் தான். இல்லாத கட்சி ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில் கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சில பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது வந்து அவங்க கட்சி சார்பாக அவங்க உள்ள என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா இது வந்து தப்பான விஷயத்தை வந்து மீடியாக்கள் வந்து காட்டுறாங்க. தப்பான மீடியாக்கள் விஜய் பத்தி போறது எல்லாமே தப்பான விஷயம் தான். உண்மையான விஷயத்தை யாரும் போட மாட்டாங்க. தப்பான விஷயத்தை மட்டுமே விஜய் மேல வந்து திணிக்கிறாங்க. இது நீங்க எவ்வளவு திணிச்சாலும் இது வந்து எந்த ஒரு 0% தான். அதை தான் மக்கள்கிட்ட போய் சேரும். மக்கள் நம்புற ஐடியாவே கிடையாது. மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு 2026ல அதில் விஜய் தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற வந்து மக்கள் வந்து தெளிவா இருக்கான். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வர போறோம் இந்த வருஷத்துல. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.